லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். சரிங்களா? 21/12/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம் டுடே. ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 563. நமக்கு ஒரு சூப்பரான ஒரு 3 டிஜிட் வின்னு. ஓகேங்களா? எப்படின்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக எடுத்துருந்தோம். அது என்னன்றதை டீட்டெயிலாக இப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இப்போ வாங்க, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஎல்சி போர்டில் இன்னும் ஜாயின் பண்ணலையா, மறக்காமல் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் எல்லாருமே ஆதரவு கொடுங்க. சி போர்டில் ஜாயின் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குற முன்னாடி கார்னியா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டு 486. இதுதான். இந்த 4-8 மட்டும்தான் வச்சு சி போர்டை கணிக்க முடியல. சி போர்டு வந்து உள்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால சி போர்டை மட்டும் நம்ம கணிக்காமல் நம்ம 3 டிஜிட் கணிச்சிருந்தோம். எப்படி பார்த்துருந்தோம்னா 3 டிஜிட் வந்து ஒரு புது விதமாக எடுத்திருக்கோம். இந்த ட்ரிக்ஸ் ஓகே ஆகும்னு கரெக்டாக சொல்லியிருந்தேன். நேற்று அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருந்தேன். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5602 569 எடுத்துருந்தோம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரிசல்ட் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 563. ஓகேங்களா? 563 நம்ம எடுத்த ஏபியுமே ஓரளவுக்கு நல்ல மேட்ச் தான். இதுலேயே நமக்கு 3 டிஜிட் வின்னிங் இருக்கா. அதே மாதிரி 56 ஏபி 56 பாஸ். ஏபி மட்டும்தான் கொடுத்துருந்தோம். ஏபி ஏசிபிசி கொடுக்கல, வெறும் ஏபி மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டை பொறுத்தளவு நமக்கு ஏபிசியை பொறுத்தளவு 5 நமக்கு பாஸு. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை தட்டி தூக்கியாச்சுன்னா அதை மட்டும் நம்ம கன்ஃபார்மாக சொல்லிவிடணும் வீடியோவில். 560லேருந்து 569 கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு வின்னிங்க்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்றதை நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில. அப்படி கவனித்தவங்க மறக்காமல் கீழே ஓட்டிங் பண்ணுங்கள். வின்னிங் நம்பர், அடுத்த வின்னிங் நம்பர் நம்ம அடுத்தடுத்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இனிமேல் வேறு லெவலில் தெரிவிக்க விட்டுலாம். ட்ரிப்ஸை பிடிச்சாச்சு. இனி வேறு லெவலில் ஆட்டம் இனி வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம அதே மாதிரியே பார்த்துருவோம். எப்பயும் போல் 3 டிஜிட்டே பார்த்துட்டு அப்புறம் நம்மளுக்கு எது கன்ஃபார்மாக இருக்கோ அதை மட்டும் நம்ம கண்டினியூஸாக இழுத்துக்குருவோம். சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் எங்களை மோட்டிவேட் பண்ணுற விதமாக நீங்கள் சூப்பர் சாட் கூட பண்ணலாம். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டுடே ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 563. ஓகேங்களா? இப்போ நம்ம 3 டிக்கெட்டாக பார்த்துருவோம். 3 10 பிரிச்சுருவோம். ஓகேங்களா? அப்படி பிரிச்சிட்டோம்னா ஒரே தான், சிம்பிள் தான். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 490 to 496. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செட்டு இந்த 56 வச்சு 49. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செட்டு 49. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 430 to 439. ஓகேங்களா? 439. ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்த ஒரு செக்ஷனாக 5-6ன்னு நம்ம ஹைலைட்டாக பண்ணி பிரிச்சுருவோம். ஓகேங்களா? 5னா இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸு 0. 6க்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா 1. ஓகேங்களா? அதையும் எடுத்துக்கலாம். 0 1 0 2 0 1 9. இந்த 3 செட்டு தான். ஓகேங்களா? சிம்பிள் தான். வின்னிங் எடுத்தவங்க இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல நம்மளுக்கு ஒன்று காம்பன்சேட் ஆகும், இல்லைன்னா நம்மளுக்கு வின்னிங் கொடுக்கும். 2 தான். அடித்தா பிசி. ஓகேங்களா? பிசி உட்காரும் கண்டிப்பாக. ஏன்னா பி போர்டை பொறுத்தளவு 9 3 1 தான் ஹைலைட்டே. எதனால்? 6 வந்திருக்கனால. ஓகேங்களா? அதனால் உட்காந்துச்சுன்னா பிசி உட்காந்துச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆயிரும். அதாவது ஒரு செட்டு இதை நீங்கள் டோட்டல் தள்ளி பண்ணாலுமே இவ்வளோ தான். அதில் 1 விழுந்தால் கூட இவ்வளோ விழுந்துடும். நம்மளுக்கு ட்ரை பண்ணதில் ஒரு இவ்வளோ தான் அடி வாங்குவோம். சரிங்களா? கால்குலேட்டரே போட்டு கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் மறக்காமல் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் ஓரளவுக்கு நல்லா எங்களை மோட்டிவேட் பண்ணுறதே ஒரு கமெண்ட்டு தான். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 490 to 496, 430 to 439,
010201 ஓகேங்களா. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி நம்ம பார்க்க போகிறது ஏபி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா அதே தான் 5 6 வச்சு ஃபஸ்ட்டு நம்பர் 4 9 ஓகேங்களா. 4 9 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 06 ஓகேங்களா. 4 9 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 06 ஓகேங்களா. 06 4 3 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் 9 4 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஏபிக்கான எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 4 9 4 3 0 6 9 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட் தான். 4 டிஜிட்டை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நம்பர் 9753 ஓகேங்களா. 9753 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3872 செகண்ட் ஒன் நம்பர் 3872 ஓகேங்களா. 9753 3872 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் இப்போ நம்ம ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. ஃபைனல் தான். ஃபைனலாக எப்பயும் பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 0 8 4 9 இந்த 4 நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய வீடியோவில் பாக்ஸுன்ற ஒரு ஐட்டமே கிடையாது ஓகேங்களா. அதனால் நீங்கள் எப்படி எடுத்து ப்ளே பண்ணணுமோ அதை எப்படி எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இந்த 5 6 3க்கான ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்து எல்லாமே ப்ளே பண்ணியாச்சு. நம்மளுடைய சம்ருதி லாட்டரிக்கான ஒரு ஆல்போர்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னமோ அதை நம்ம பக்காவாக எடுத்து ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா. இது நீங்கள் இப்போ இது போடக்கூடிய ஒரு சான்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மளுடைய ஆல்போர்டுக்கான எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 0 8 4 9 ஓகேங்களா. அதே 3 டிஜிட் பாக்ஸாக மாற்றணும்னா 0 8 4 மற்றும் 8 4 9 அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். நாளைக்கு ஆட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அது இது தான் ஓகேங்களா. நீங்கள் மறக்காமல் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் KLC போர்டாக ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் ஜாயின் பண்ணுறதா நமக்கு ஒரு மோட்டிவேட்டாகவே இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட்டுகளில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.